இந்தியா ஏ அணிகள் மற்றும் ஸ்ரீலங்கா ஏ அணிகள் நடத்தக்கூடிய முத்தரப்பு ஒரு நாள் போட்டி தம்புலாவில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில இந்தியா முதல்ல பேட்டிங் செய்து 256 ரன்கள் அடிக்க 257 எடுத்தால் வெற்றி என்ற ஒரு த்ரில்லிங்கான இலக்குடன் ஸ்ரீலங்கன் அணி களமிறங்க தொடங்கியது. கிட்டத்தட்ட முதல்ல விளையாடிய அணி 256 ரன்கள் எடுத்து ஆட்டத்தை டை செய்ய சூப்பர் ஓவர் வீசுவதற்கு அழைக்கப்பட்டது. ஆனால் சூப்பர் ஓவர்களுக்கு முன்பாகவே வெளிச்சத்தின் அளவு குறைவாக இருந்ததால் இந்தியா ஏ அணியுடைய கேப்டன் திலக் வர்மா அம்பையர்களோடு ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்ததை பார்க்க முடிந்தது. அதனைத் தொடர்ந்து 11 ரன்கள் வெற்றிக்கான 19 ரன்கள் எடுக்க வேண்டிய சூழல்ல வெறும் 9 ரன்கள் மட்டுமே எடுத்து சூரியவன்சி வைபவ் இறுதி பந்த அடிக்காமல் தவறவிட்ட அந்த கணத்திலேயே இலங்கை வீரர்கள் வெற்றியை கொண்டாட ஆரம்பித்தனர். அந்த வெற்றி கொண்டாடுவதற்கு முன்பாகவே 2 முறை அம்பையர்களுடனும் அதே போல வீரர்களுடனும் அசௌகரியமான சைகைகளை ஃபீல்டுக்கு நடுவே காண்பித்து ஒரு டயோட்டிக்கான நிலை இந்த ஆட்டத்துல எழுந்தது. கிட்டத்தட்ட கடைசி ஓவர்ல ஒரு இறுதி ரன்களை அடிக்க முடியாததன் காரணமாக இந்திய அணி தோல்வியை சந்தித்தாலும் இளம் வீரர் சூரியவன்சி வைபவ் கிரவுண்ட்ல நடந்து கொண்ட விதம் பார்ப்போர முகம் சுளிக்கும் விதத்துல இருந்தது. இந்தியாவுடைய முன்னணி வீரர்களாக வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரர்கள் கேம் ஸ்பிரிட்டை விட்டு இது போன்ற சைகைகளையும் அதே போல ஒருவருக்கொருவர் தாக்கியும் கொண்டது கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.